No women were harmed in this vlog intentionally. எங்களின் செயல்களால் எந்த பெண்களும் நோக்கமுடன் பாதிக்கப்படவில்லை. Hi. Hello guys. பாய் கொஞ்ச நேரம் இருக்கு பாய், இப்படி ஆரம்பிக்க தெரியாம நானே ரெட்டு முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் இந்த மாதிரி கேரளா போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் 3 month பாய், கணக்கு இருக்கும் 4 months. ஆமாம், கடைசியாக பாயோட பர்த்டேக்கு தாங்க வயநாடு அந்த மாதிரி. என்னடா நீ நானே டைனோன்னு ஒருத்தவங்க கூட 4 பேர் போனோமே நவம்பர் மாதம். இடையில போனோமா? ஞாபகமே இல்லை, அந்த அளவுக்கு மறந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், போகலாம் பாய் இடையில மறுபடியும் அப்படி இப்படின்ட்டு. சரி அப்படின்னோடனே நேற்று சடனாக பாய் தான் சொன்னேன், அப்படி ஏன்டா நாளைக்கு போனால் என்ன உனக்கு லீவ் தானே அப்படின்னாரு பாய், நாளைக்கு சண்டே அப்படின்னு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய் போயிடலாம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பிளானை போட்டு சரி அப்படியே ஒரு கேரளா போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். அதாவது என்ன போய் கேரளா அந்த ஸ்பெஷல் எதுவும் சொல்லுவாங்க, பொளிச்ச மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்கு. பொளிச்சதுடா ஏதோ ஒன்று. நீங்கள் என்ன ஆக்டிவ் சென்டென்ஸில் சொன்னீங்க, பேசிவ்ல சொன்னேன், அவ்வளோதான் முடிஞ்சு. So that me, through this me, talking to me. சரி இதெல்லாம் அந்த ஸ்கூல் மாதிரி படிக்கும் போது படிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்ப தம்பி. சரி அந்த மாதிரி இருந்துட்டு சரி போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் போயிட்டு ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு, அதாவது ஆக்சுவலாக அவர் தான் ட்ரைவ் பண்ணுவார். பேசிக்காக நான் கார் ஓட்டுறதில்ல, ஏன்னா ஓட்ட தெரியாது. கூடிய சீக்கிரம் கற்றுக்கிறேன். அண்ட் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் பொள்ளாச்சியில் வந்து நம்மளோட இன்னொரு நண்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணி, ஆக்சுவலாக தம்பி கிடையாது, அவன் பாம்பு. அவர் ஜாயின் பண்ணிப்பா. அப்படி காசு வந்ததும் டேஸ்ட் மாறி போச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் காஸ்டியூமை பாருங்கள், அப்படியே தம்பி காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு காஸ்டியூம் வந்து கேரளாக்காரங்களே போட மாட்டாங்க. அந்த சந்தனம் தான் அதில் ஹைலைட்டு. பார்த்தீங்கன்னா தலையை காட்டுமா, அப்படி ஒரு காஸ்டியூம். டீ குடிக்கலாம்னு சூர்யா பேக்கரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே இன்னொருத்தர் வந்துட்டார் பொள்ளாச்சி. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவோண்டான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நாங்கள் இன்னும் போக ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஹாருக்கு மேலே எடுக்கிறோம். ஸோ அதனால் அவ்வளோதான். சரி காஸ்டியூம் வந்து இல்லை, ஆக்சுவலாக இருந்துட்டு நாங்கள் கேரளா போகிறோம்னாவே பிளாக் ஷர்ட்டு கூட விட்டுருங்க, வேஷ்டி கட்டுறது வழக்கம் எப்போவுமே. ஒரே ஒரு தடவை தாண்டா கட்டணும் வயநாடு போகும்போது. சரி இந்த வாட்டி சொல்கிறாரே அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃப்ளோவில் கட்டிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா பாய் இப்போ ஒட்டிக்கோ ஃபார்மல் காஸ்டியூமில் இருக்கார். இல்லை பாய் ஒட்டிக்கோ கட்டிக்கல, நம்மளுக்கு அதெல்லாம் தமிழன் கல்ச்சர்லேயே இல்ல. நான் உண்மையான தமிழன். அவனை தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க, நீங்க தமிழனே கிடையாது. ஒரு வேஷ்டி கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் புதுசாக, அப்படி மாட்டிக்கலாமா இப்போ? அப்படிலாம் கிடையாது, இது வந்து கட்டுற மாதிரி வேஷ்டி தான். அதனால இப்போ வந்து சங்கடமெல்லாம் இல்லை, ஜாலியாக தான் ஹைலைட்டாக இருக்கு. சரி கொடுக்க கேரளா போகிறோம். சரி ஒரு அது என்னது எண்டா மோனே அதான் சொல்லிட போகிறேன். சரி டீ குடிச்சிட்டு சரி அப்படி போகிற வழியில் அப்டேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். அந்த நித்தீஷ்காக வெயிட் பண்ணிருக்கோம். வந்துட்டான்னா கிளம்பிடலாம் பாய். எங்கள் பக்கத்தில் வந்துட்டோம்னா ஆளக்கானா இங்கே தானே வெயிட் பண்ணுறேன்யா. இந்த பின்னாடி ஓடி வரையான் பாருங்க, அவனா தானா? அவனே தான் வந்துட்டான். என்னடா ப்ரௌன் அருமையான காஸ்டியூம், நைட் ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்துட்டியாடா. அண்ணே
எங்கண்ணே பிளான் போட்டு வர காணா சரவணா பாய். அவனுக்கு நீ ஆபரேஷன் ஆமாடா யூட்ரஸ்ல ஆபரேஷன் இப்படி சொல்லிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நிஜமானேடா அவனுக்கு ஒரு பக்கம் என்னாச்சு தெரியுமா? வந்தாலும் அவ்வளவு தேர்றாம இருக்கு பாய். வயிறு இப்படி தொங்கிருச்சு அவனுக்கு உள்ள வீங்கி. சரியா, நீ பழைய போட்டோல எடுத்து பார்த்தேன்னா அவன் வயிறு மட்டும் பெருசா இருக்கும். நீங்க எல்லாம் அவன் தொப்பை நினைப்பீங்க, கிடையாது. அந்த இடம் வீங்கிக்குச்சு. அதனாலதான் நீங்க ஆபரேஷன் பண்ணி அதை எடுக்கிறதுக்காக போயிருக்கான். நாளைக்கு வந்து பாருங்க, 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி 6 பேக்கோட இருப்பான் ஆளு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து சிட்டி மாதிரி பல வேலைகள் பார்த்தனால அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. மச்சி உள்ள ஒரு கேப்சூல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சரி பண்ணிட்டு மன வருத்தம்னா அவனால எங்களுக்கு தான் நிறைய மன வருத்தம் இருந்திருக்கு. வரலன்னு ரொம்ப ஃபீலிங் பண்றியா? சரி, வரலன்னா ஃபீல்லாம் பண்ணல. மன வருத்தங்களை ஏதாவது சம்பவத்தை பண்ணி விட்டுருவியா, அதுல மன வருத்தங்கள் ஆயிருக்கே தவிர மற்றபடி ஒரு மன வருத்தமும் கிடையாது. இங்க போய் கேரளா பார்டர் ரீச் பண்ணிட்டோமா? கேரளா பார்டர் அருமையாக ரீச் பண்ணிடுவோம், கவலைப்படாது. ஏன் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரே இவங்களா போலீஸா இருக்காங்க? How are women allowed to drive டா? ஐயோ vlogல நான் சொல்லிட்டேன்டா. How are women allowed to drive னு. இல்லையா பாய்? மானாடா ஃப்ரீ பஸ்ல அதுக்கு தர பாய் கொடுத்துருக்காங்க. கம்பெனி இதாகாம பாருங்க. அதெல்லாம் நான் சொன்னா என்னை வில்லன்றுவாங்க. விடுங்க நாட்டு நடப்பதெல்லாம். நாட்டு நடத்துறதோட எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் போகும்போது ஒவ்வொரு பொம்பளை நினைக்க வேண்டியதா இருக்கு. காரணத்தை பத்தி நம்ம நினைச்சுதானே ஆகணும். இல்ல நான் மட்டும் சொல்லல, எந்த ஆம்பளை வேணாலும் கேளுங்க, சொல்லுவாங்க. எந்த கேட்டும் இல்லை, நல்லா கத்துக்கிட்டு ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் ஓட்டுனீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல ப்ரொசீஜர் படி வாங்கன்னு சொல்றாங்க. இல்லையா நிதிஷ்? ஆஃப்கோர்ஸ் இளம் தலைமுறையே சொல்லுது. அந்த அளவுக்கு வந்து இளம் தலைமுறைன்னு ஒரு செகண்ட் ஜாலியாக சிரிக்காத. அவன் எங்கே செட்டு தான் என்ன, ஒரு 4 அரியர்னால ஒரு 4 வருஷம் தள்ளி படிக்கிறான், அவ்வளோதான். இல்லையாடா? யார் பாய்? நிதிஷ். இல்லை இன்னொருத்த இருக்கான், அந்த கதை சொல்கிறேன் அப்புறம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அந்த மாதிரி கதை வந்து எங்கேயுமே நடக்காது. ஒருத்தன் ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஒருத்தன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி குறைஞ்சு பார்த்துருக்கோமா நம்ம. அப்படி ஒரு இதை வந்து நான் எவன்ட்டையும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். அங்க பாருங்க, ஏதோ இருக்கு, கடையெல்லாம் இருக்கு பாருங்க. தெரியுது. சரி விட, எதுக்கு உடனே சங்கடப்பட்டு. ரைட் திருவள்ளுவர் சிலை வந்த உடனே காட்டுறோம். ஃபைனலி வெல்கம் டு கேரளா. வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு சித்தூர் ஸ்டாப் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே எங்கே பாய்? கொல்லிங்கோடா? கொல்லங்கோடு கிடையாது, நெம்மாரா. அங்கே தான் ஆக்சுவலாக போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், பாரத் பெட்ரோலியம்லாம் இருக்குது வர வழியில். உனக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நயாரா பங்க் இருக்கு. நயாரா முன்னாடி வண்டியை பார்த்தேன்ல, டிடிஎஃப் வித்தியாசமாக வச்சுருக்காங்க பாய். என்ன எக்ஸல் அதே மாதிரி தாண்டா இருக்கு. நீ ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதா? எக்ஸல் என்னடா வித்தியாசமா இருக்கு. அதான் இவ்வளோ நேரம் ஒருத்தன் பேசிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். இப்போ மட்டும் பேச மாட்டான், எல்லாத்தையும் போட்டு கலாய்ச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். ஒன்னதான்டா சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படா ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் பண்ணுறீங்களா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கு. என்னடா ஹாய் மட்டும் சொல்லிட்டு இருக்க? என்னடா இருக்கோம் டேய், அதெல்லாம் அவனே சொல்லிட்டான். கேரளா போயிட்டு, அதாவது தமிழ் டப்பிக்கே ஒரு தமிழ் டப் பண்ண மாதிரி இருக்கு. சரி எங்க போயிட்டு இருக்கோம்? கேரளால சித்தூரை நோக்கி நாங்க போயிட்டு சித்தூர்ல சாப்பிட்டு அடுத்து நெம்மாரா போறோம். ஆறு, காடு, மஞ்சள் பள்ளத்தாக்கு. நெம்மாரா எதுக்கு போறோம்?
நெம்மாரில் தான் போய் சாப்பிட போகிறோம். சித்தூர் வந்து அடுத்து நம்ம போகிற ஊர். இப்போ போயிட்டு நெம்மாரா போகிறோம். சித்தூர்லடா, சித்தூருங்கிறது இவன் ஊர் ஐயம்பாளையம் பக்கத்தில் இருக்கு. ஆக்சுவலாக அங்கேலாம் போனால் மெய்யழகன் வைப்ஸ் தான். ஆமாம், மெய்யழகன் வைப்ஸ் தான். ஊராக பார்த்தேன்னா அவன் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவங்களால நமக்கு அலர்ஜி. இவன் சொந்தக்காரன் சொல்ல, பொதுவாக ரிலேட்டிவ்ஸ் ஆர் டேஞ்சரஸ் பீப்புள், வெரி டேஞ்சரஸ் பீப்புள். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. வேணாம். ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுலேருந்து. ஆக்சுவலாக இந்த விளாகே பார்ப்பாங்க நினைக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இல்லை ஜஸ்ட் ஃபார் இல்லை. ஆனால் அவங்க எல்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா எனக்கு இந்த இடத்துல முதுகில் பிடிச்சிருச்சு ஒரு குத்து டம்முன்னு. எங்கண்ணே நீ பின்னாடி சீட்டோட குத்து, இப்படி தான் முதுகில் குத்துவாங்க. அதனால நீங்கள் வந்து அவங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நிதிஷ், சும்மா உன்னை குத்த சொன்னேன், அதுக்காக நீ முதுகில் குத்துவேன்னு அர்த்தம் கிடையாது, புரியுதா? எனக்கு குத்துவேங்கிற டேய் அண்ணே யோசிக்கிறியா? சரி பண்ணலாம். என்னடா என்ன சரி, எனக்காக தான் ஒரு நாள் பண்ணிடுவோம், அதான் இப்போவே பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறியா? அப்படிலாம் இல்லைண்ணே. ஆனால் பாவியலாம் நல்லா பண்ணுறீங்கண்ணா. ஆனால் உள்ளே வந்தாவே ஒரு டிவைன் ஃபீல் வந்துருது. எப்படா 4 சந்தில் ஏற்றி ஏசி போட்டிருக்கோம், உனக்கு எங்கே இருந்துடா டிவைன் ஃபீல்? அதாவது என்ன சொல்றேன், இந்த நேச்சர் அதெல்லாம் கிடையாது. இந்த ஊருக்குள்ள அப்படி வந்தாவே தெரியுது. நீ என்ன உன் கண்ணு எங்க போகுது எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன். சும்மா கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். உனக்கு எங்க இருந்து இந்த டிவைன் ஃபீல் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்படி கிடையாது பாய். இப்போ வந்து டிவைன் ஃபீல் வந்துச்சு பாரு. அது கிடையாது பாய், அது கிடையாது. இந்த கை இப்படியே தானே போகுது தம்பி. தம்பி நீ என்ன டெம்ப்ளேட்டுக்கு சொந்தக்காரர் வந்து வரல. ஆக்சுவலா சரவணா தான் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவர் மட்டும் வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஃபன்னா இருந்திருக்கும். பின்னாடி உட்காந்து தூங்கி இருப்பா. அப்படி அவர் ஒன்லி உண்மையை மட்டும் தான் பேசுவார் வாழ்க்கையில. அப்படி என்னது பாய், இந்த ஹரிச்சந்திரன் இன்னொரு பிறவிதான் அவரு. ஒரே வாயில் திறந்தா உண்மை மட்டும்தான், வேற எதையுமே பேச மாட்டாரு. அதே தம்பி நிதிஷ், அப்படி மறந்துடுவேன் அவன் சொல்லணும்னு நினைச்சேன். நீ என்ன வேணா பண்ணு நிதிஷ், தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல மட்டும் பேசாத. என்னமோ ட்ரூத்ஃபுல் அது இது. நீ என்னது என்னதுடா அது? எங்க படிச்சேன்? நேத்து விஜய் படம் ஏதாவது பார்த்திருப்பியா? அதுல 2 கேலண்டர் கிடைக்கும் போது படிச்சிருப்பான்டா, அதை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ரைட். நான் அப்படி சித்தூர் போயிட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். நிம்மதியாக சாப்பிட இவங்களோட வந்திருக்கேன். நிம்மதியான சாப்பிடும் போது நிம்மதியானு சொல்லுவேன். என்னடா டோரை லாக் பண்ணிட்டீங்கல்ல? 4 டயர் 4 பக்கம் சேஃபாக. ரைட். சரி, அப்படியே சாப்பிட போவோம். போயிட்டு பரோட்டா அப்படின்னா அடிச்சு போடுவேன். சரியா? போய் சாப்பிட்டுட்டு பரோட்டா வித் பீஃப் கறியோட, பரோட்டா வித் கோக்கடா மம்மித்தாடா. டேய் இதைத்தான் சொன்னேன் பண்ணாதீங்கடா. ஸோ சாப்பிட்டு காட்டுறோம். കരിമീനുണ്ട്, ഫിഷുണ്ട്, മട്ടനുണ്ട്, സാപ്പിടുങ്ക. கிராம விருந்துன்ற மாதிரி அழகாங்க. மீன் அப்படியே, பரோட்டா அங்கே அப்படியே பீஃபு. பரோட்டாக்கும் பீஃபுக்கும் சூப்பராக இருக்குது. சீரியஸாக இங்கே வந்து ஒருத்தங்க டெய்லர் ஸ்விஃப்ட் பாட்டு கேட்குறான். ஏன்னா பாருங்க, இங்கே வந்து போட்டுருக்கானுங்க. அது என்ன பாய், லெவிட்டேட்டா? அந்த பாட்டு லெவட்டேட்டு. ஆமாம் சார், நான் ஸோ ராட்
அப்படின்றானுங்க. நாங்கள் ஸ்பீக்கர் வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், இல்லைன்னா நம்மளும் போட்டு தட்டியிருக்கலாம். இந்த ஃபிஷ்ஷு சீலி ஃபேரா சூப்பராக இருக்குது. ஏதோ சொன்னாங்க சீலி ஃபராவோ ஏதோ சொன்னாங்க, நல்லாயிருக்கு ஜம்முன்னு. ஓகே.